ஒரு இந்துக்கள் அழுகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினது யார்? இந்துக்களை உணர்ச்சி வசப்படுத்த முயல்வது யார்? எல்லாமே திமுகவுடைய ஆட்சியில். திமுகவுக்கு ஆன்மீக நம்பிக்கையும் கிடையாது, ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு நம்பிக்கையாவது இருக்கான்னு அதுவும் கிடையாது. கோபம் வர வேலை செஞ்சேன்னா கோபம் வரத்தானே செய்யும். அப்போ அவன் 2 வார்த்தை கூட பேச தானே செய்வான். பார்த்தீங்களா பேசிட்டாங்களே அப்படின்னா, பேசுவதற்கு யார் அந்த செயலை ஏற்படுத்தணும்? எவ்ரி ஆக்ஷன் மறுபடி ரியாக்ஷன் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுட்டு ஒருத்தனை கிள்ளி விட்டுட்டு அவன் அழுகிறான் அப்படின்னா, கில்லுனா அழுவான், வலிச்சா அழுக தானே செய்வான். அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்துக்கள் அழுகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினது யார்? இந்துக்களை உணர்ச்சி வசப்படுத்த முயல்வது யார்? எல்லாமே திமுகவுடைய ஆட்சியில். இப்போ ஆன்மீக நம்பிக்கை என்பது ஏதோ இன்றைக்கு நான் கிறிஸ்துவன் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்து மதத்தினுடைய நம்பிக்கையான விநாயகரை கையில் வைத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இழிவுபடுத்துறார் இல்லையா? அப்படி இழிவுபடுத்துவது நாளைக்கு நான் கிறிஸ்துவன் சொல்லி அவர் இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்தினாலோ அல்லது கிறிஸ்துவர்களே அந்த வாக்கு வங்கிக்காக இழிவுபடுத்தினாலோ பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் இவர்கள் இன்றைக்கு சங்கின்னு யாரை சொல்லுகிறார்களோ அந்த சங்கியோட தான் 5 வருஷமா வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணியில் இதே திமுக இருந்தது. இவர்கள் வேடதாரிகள். திமுகவுக்கு ஆன்மீக நம்பிக்கையும் கிடையாது, ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு நம்பிக்கையாவது இருக்கான்னு அதுவும் கிடையாது. ஏன்னா இதே ஸ்டாலின் சொன்னார், என் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார்கள்னு பெருமையாக சொல்றாரு. அப்போ இது ஃபாசிசம். தன் கட்சியில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மத ரீதியாக பேசுகிற அவர் பேசுகிறது தான் ஃபாசிசம்.